ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கான்க்ரீட் ஏஎஸ்எம்ஆர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபார்ம் சாண்ட்னா என்னென்னா ஃபார்ம் சார்கோல். ஓகேவா? என்னோடய ஃபார்மில் நான் வந்து க்ரியேட் பண்ண சாண்ட். இதில் வந்து நிறைய டஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரிஜினல் பியூர் சார்கோல் வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக நம்ம டேரெக்டாக ஃப்ளோரில் மொத்தத்தையும் கொட்டினோன்னா கண்டிப்பாக டஸ்ட் ஆகும். டஸ்ட்டுன்றத விட மொத்த காற்றுலே காணாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மஜ் வச்சுக்கலாம். இதிலே பாதி காற்றுல போயிடும் பாருங்கள். மழை வரங்கிறதுனால எல்லா டெக்ஸ்சருமே நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய தேவையில்லாத குப்பையெல்லாம் நான் இப்படி தான் கீழே கொடுக்குறேன். கீழே கொட்டிடுவேன். இதில் வந்து கையில் டக்குன்னு ஏதாச்சும் குச்சி மாதிரி குத்திடும். அதனால் நான் ரொம்ப க்ரஷ் பண்ண மாட்டேன். இந்த டஸ்ட்டை வந்து நம்ம உடனே வந்து வெளியே கொட்டிட்டா தான் நமக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளோர்லேயே அது சுற்றி டஸ்ட் ஆக்கிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபில்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் கம்பி. இது கொஞ்சம் கிட்ட இருக்கனால இதில் நம்ம ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு சாஃப்ட் டெக்ஸ்சர் கிடைக்கும். இது ஓரளவுக்கு சாஃப்ட் தான். இதை விட சாஃப்ட் டெக்ஸ்சர் இதில் ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். என்ன கொஞ்சம் காற்று அதிகமாக அடிக்கும். காற்று அடிக்கிறதுனால டெக்ஸ்சர்ஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அதான் ப்ராப்ளம். இது வந்து அந்த தேவையில்லாத மணல், அப்புறம் அந்த சார்கோல் துகள்கள் நிறைய இருக்கும். இந்த சார்கோல்
இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி நான் கொஞ்சம் சார்கோல் வந்து ஃபில்ட்ரு பண்ணி இதே மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இதையும் சேர்த்துருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த சார்கோலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க முடியும். நிறைய வந்து ஒரே டைமில் உட்காந்து ஃபில்ட்ரு பண்ணால் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபில்ட்ரு பண்ணுவேன். ஏன்னா இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லையா, அதனால தான். அதுவும் இல்லாமல் டெக்ஸ்சர்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அதில் ஃபுல்லாக அந்த பிளாக் கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் எப்பவுமே ஒர்க் பிளேஸ் கொஞ்சம் டெக்ஸ்சர்ஸ் பக்கத்தில் இல்லாமல் க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வச்சு தான் இதை நம்ம க்ளீன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கணும். நிறைய இருக்குல்ல. இப்போது இது வந்து டைரெக்டாக நமக்கு பியூர் சார்கோல் வந்து கிடச்சிச்சு இல்லைங்களா. இதை வந்து நம்ம அப்படியே ஷேப் மேக் பண்ணி க்ரம்லிங் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நல்ல நிற்காது, நம்ம க்ரிப்பாக க்ரம்லிங் பண்ணுறது நிற்காது. ஸோ இது கூட நம்ம கொஞ்சம் பியூர் சிமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிமெண்ட் ஆட் பண்ணும்போது இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்ம ஃபைனலாக போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்ருக்கிறத விட இப்போவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போதே அதில் மிக்ஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிட்டோன்னா ஈவனாக ஆகிடும். அது ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இதில் சிமெண்ட்டை சேர்த்துட்டேன். ஸோ இது என்ன ஆகும்னா இந்த சார்கோலும் சிமெண்ட்டும் ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தனியாக மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து டைம் 6:30 ஆகிடுச்சி. ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த சார்கோலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ப்ராசஸ் இது.
இப்போ ஓப்பனாக வச்சு பண்ணுறதுனால இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சார்கோலில். ஆனால் இந்த மாதிரி காற்றுல பறக்கிற சார்கோல்ஸை கூட நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். சார்கோலாக இருந்தாலும் சரி, சிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் சாண்டாக இருந்தாலும் சரி, எனக்கு விட மனசு வராது. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். சுத்தம் பண்ணி எடுத்து அந்த சாண்டு கூட சேர்த்துடுவேன். அதெல்லாம் வந்து தொடப்பம் வச்சு பெருக்கணும். இதுலேயே பெருக்க முடியாது, கை வலிக்கும். இப்போது சூப்பராக நமக்கு வந்து சிமெண்ட்டும் சார்கோலாக மிக்ஸ் ஆகி நமக்கு கிடச்சிருச்சா. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கண்டிப்பாக சவுண்டு வேணும். பிளாக் சார்கோல் போட்டு வைக்கும். கை பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நம்பவே முடியாது இது பிளாக் சார்கோலான்ட்டு. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் சார்கோலுக்கும் ஒரிஜினல் சார்கோலுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டுங்க. பாருங்கள், நம்ம சார்கோலில் கை வச்சுட்டு, ஒரு சில சார்கோலில் கை வச்சுட்டு பார்த்தோன்னா கை வந்து அப்படியே பிளாக்காக இருக்கும். ஆனால் இது ப்யூர் நம்ம ஹோம்மேடு பிளாக் சார்கோல். இது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ண இப்போது அப்போ கூட கையில் ஒட்டாத பிளாக்கே தெரியாது. இதுதான் இதோட ஹைலைட்டே இது தான். அதனால தான் எனக்கு இந்த பிளாக் சார்கோல் ரொம்ப பிடிக்கும். பால்ஸ் செஞ்சிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணி